சாய்ராம். என் பேர் எஸ்பி கண்ணன். பிரசத்துவான் ஷிரடி சாய்பாபாவுக்கு தலைவராக இருக்கேன். நேற்று புது வருஷத்துக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது நம்ம லிபோம்பாங் கோலலம்போ பாபா சென்டரில். அது என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, நேற்று காலையிலிருந்து அன்னதானம் கொடுத்தோம். சாயந்தரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, கலை நிகழ்ச்சி. பாட்டு பஜனை நடத்தினோம். அந்த பஜனை பற்றி ஒன்றும் போடல. அப்புறம் நான் ஸ்பீச் கொடுத்தேன், பாபாவோட சொற்பொழிவு கொடுத்தேன், அதையும் போடல. விநாயகர் பாட்டு பாட்டு அதையும் போடல. மயிலாட்டம் அதையும் போடல. கடைசியா ஹாப்பி நியூ இயர் சகலா கலா வல்லவன் அந்த பாட்டு அந்த பிள்ளைங்க அனுப்பிச்சிங்க, இளைஞர்கள் எல்லாம். அதை மட்டும் கொஞ்சோண்டு வெட்டி போட்டு பாபா சென்டர்ல இந்த மாதிரி கலையை வளர்க்குறாங்க, சினிமா பாட்டு ஆடுறாங்க சொல்லி இன்னமும் ஒரு நோக்கத்துல போட்டிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அது எந்த வயதில் தப்பு? ரெண்டு பாபா சென்டர்ல இந்த மாதிரி சினிமா பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன தினந்தரமா போட்டுக்கிட்டு இருக்கோம்? வருஷத்துல ஒரு வாட்டி அந்த இளைஞர்களுக்கு வெளியில போய் ஆடாம கிளப்ல போய் ஆடினாங்க, இல்ல ஹோட்டல்ல போய் ஆடினாங்க, இல்ல தண்ணி போட்டு தெருவில் ஆடினாங்க. எல்லா இளைஞர்களும் ஒண்ணு சேர்த்து நம்ம ஒரு இடம் கொடுத்து அவங்கள வளர்க்கறதுக்கு, அவங்களோட திறமைகள் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வளர்க்கறதுக்கு நான் ஒரு இடம் கொடுத்து வளர்த்து விடுறேன். அதுல என்ன அப்படி தப்பா பாக்குறாங்க? அதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ தப்பா நினைச்சினா அதுக்கு அந்த பொண்ணா காரணம். ஒரு பொண்ணை பார்த்து அழகான படைப்பு, கடவுளோட படைப்பு எவ்வளவு அழகா இருக்கு நினைச்சினா அது நல்லதா பாக்குறது. நல்லதா பார்த்தா நல்லதுதான் தெரியும். இளைஞர்களுக்கு ஊக்கி வைக்கணும்னு சொல்லி அது எத்தனையோ பாட்டு போட்டாங்க. அதுல ஒரு பாட்டு இந்த சினிமா பாட்டு. அதுவும் நம்ம தினந்தரும் போறதில்ல. புது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உற்சாகம் படுத்துன்னு ஒரு சுறுசுறுப்பான பாட்டு என்ற நோக்கத்துல அத்தனை இளைஞர்களும் அவங்களுக்கு கொண்டாந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு போட்டாங்க. அதை சின்னோண்டு ஒரு கிளிப்பிங் வெட்டி அப்படி ஒரு எண்ணத்துல அது போட்டு மக்களுக்கு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பர்களே, நான் ஒண்ணுதான் சொல்ல முடியும், நீ தப்பா நினைச்சா அது தப்பாதான் தெரியும். நீ நல்லதா நினைச்சினா அது நல்லதுதான். நீ தப்பா நினைச்சா அது நானே செய்ய முடியும், மன்னிப்பு தான் கேட்க முடியும். சாயராம்.